ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வாரம் வந்து தமிழில் ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவியாக வந்து ரிலீஸ் ஆன லீடர் படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம லைட்டாக பார்த்தலாம். நம்மளுக்கு இந்த படத்துக்கான கதையை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி ஹார்பர் வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அண்ட் அந்த ஹார்பர் வந்து ஃபுல் கண்ட்ரோலாக வச்சுருக்காரு அங்கே இருக்கிற லோக்கல் ரவுடியான சால்ட். ஸோ சால்ட்டுக்கு வந்து சந்தோஷ் பிரதாப்லேருந்து ஒரு கால் வருது. அண்ட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கண்டெய்னர் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் சால்ட்டும் வந்து வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் சந்தோஷ் பிரதாப் வந்து அந்த கண்டெய்னர் வந்து எக்காரணத்தை கொண்டு இறக்காத, நான் சொல்கிற வரைக்கும் இறக்காத அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஆர்டர் போடுறாரு. அண்ட் சால்ட்டு வந்து அதே மாதிரி வந்து செய்கிறாரு. அண்ட் அந்த கண்டெய்னரில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆஃபீஸர் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. பட் இருந்தாலும் அந்த ஆஃபீஸர் எல்லாத்தையும் வந்து சால்ட் வந்து போட்டு தள்ளிடுறாரு. ஸோ இப்படி ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அண்ட் அதே தூத்துக்குடியிலே வந்து ஆண்ட்ரியா வந்து இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. அண்ட் சால்ட் மேலே டவுட் பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவன் வந்து ஏதோ ஒரு பெருசாக வந்து தப்பு பண்ண போகிறான், ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அவங்களால வந்து சால்ட்டு கிட்டே வந்து போக முடியல. அண்ட் எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஸோ இப்படி இருக்கிறப்ப தான் வந்து அதே ஊருக்கே வந்து ஷாம் வந்து எஸ்பியாக வந்து ஜாயின் பண்ணுறாரு. அண்ட் ஜாயின் பண்ண உடனே வந்து ஆண்ட்ரியா பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. அண்ட் ஆண்ட்ரியா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. அண்ட் சால்ட்டை வந்து அவங்க எதுக்கு வந்து கிட்டக்க போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அண்ட் சால்ட்டை வந்து என்ன பண்ணுறான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இவரும் வந்து ஒரு பக்கம் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கிறப்ப தான் வந்து நம்மளுக்கு ஹீரோவான சக்திவேல் வந்து காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து அதே தூத்துக்குடியில் தன்னோட பொண்ணோட நார்மலான ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணிகிட்டு இருக்காரு. சிங்கிள் பேரண்ட்டாக வந்து இருக்கார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கார் மெக்கானிக்காகவும் இருக்கார். அண்ட் சால்ட்டுக்கு வந்து இவர் தான் வந்து அந்த சால்ட்டோட காரெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப தான் வந்து நம்ம ஆண்ட்ரியா ஷாமெல்லாம் வந்து சால்ட் வந்து ஏதோ பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஹீரோ வந்து எதிர்பாராத விதமாக இன்வால்வ் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது என்ன சுச்சுவேஷன், அண்ட் அதுக்கப்புறம் சக்திவேலுக்கு என்னெல்லாம் நடக்குது, அண்ட் அவங்க பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் சக்திவேல் யார், ஸோ அவருக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஸோ அவர் உண்மையாலுமே யார், அண்ட் அவங்க மனைவி வந்து எப்படி இறந்தாங்க, அண்ட் இப்போ அவர் தூத்துக்குடிக்கு எதுக்கு வந்திருக்காரு, ஸோ அவரோட பொண்ணு வந்து யார், ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் கடைசியில் ஆண்ட்ரியா வந்து இந்த மிஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சதா இல்லையா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான பார்ட் 2க்கான லீடு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னங்கிறத நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சந்தோஷ் பிரதாப் யார், அண்ட் அந்த கண்டெய்னரில் அப்படி என்ன தான் இருக்குது, அண்ட் இது எல்லாத்தையும் ஹீரோ வந்து எப்படி வந்து தடுக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக வந்து ஓரளவுக்கு நீட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ரைட் ஃப்ரம் சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எல்லாமே வந்து நீட்டாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் குறிப்பாக வந்து இன்டர்வல் பிளாக்லாம் வந்து இது எதிர்பார்க்காத விதமாக நீட்டாக வந்து அமைஞ்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அண்ட் குறிப்பாக டேரக்டருக்கு வந்து நம்ம ஸ்பெஷல் பாராட்டுக்கள் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா லெஜண்ட் சரவணனை வச்சு அவர் எப்படிலாம் வந்து எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீட்டாக இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஃபுல் கிரெடிட் கோஸ் டு டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஆண்ட்ரியா நடிச்சிருக்காங்க, ஷாம் நடிச்சிருக்காங்க, விடிவி கணேஷ் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். குறிப்பாக இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் கோரியோகிராஃபி வந்து நீட்டாகவே இருந்தது. இன்டர்வல் பிளாக்குக்கு முன்னாடி வர அந்த ஒரு ஆக்ஷன் போர்ஷன் ஆகட்டும், அண்ட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் வர அந்த ஒரு ட்ரெயின் ஃபைட் ஆகட்டும், அந்த ஆக்ஷன் கோரியோகிராஃபி வந்து நீட்டாகவே இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஸ்க்ரீன் பிளே குறிப்பாக வந்து ட்விஸ்ட் வந்து நிறையா ட்விஸ்ட்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ சில ட்விஸ்ட் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு சலிப்பை தட்டுனாலுமே வந்து கதை பார்க்குறப்ப வந்து நம்மளுக்கு எங்கேயுமே வந்து போர் அடிக்காமல் நம்மளுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். சரி, ஓகே, அப்போ இந்த படம் வந்து ஆஹா ஓஹோவா சூப்பராக மஸ்ட் வாட்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆக்ஷன் மூவிஸ்லாம் பிடிக்கும், எந்த ஒரு ஆக்டராக இருந்தாலும் நான் வந்து பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆக்ஷன் மூவி வந்து உங்களுக்கு போர் அடிக்காமல் உங்கள் நேரத்தை வந்து வீணடிக்காமல் கொண்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். எனக்கு அப்படி தான் இருந்தது. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஆக்ஷன் மூவி அப்படிங்கிறதுனால லாஜிக்லாம் வந்து நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை வந்து பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிறத உங்களோட காலையை விட்டுறேன். பட் இருந்தாலும் லெஜண்ட் சரவணன்
சரவணனுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு படத்தை காட்டிலும் இந்த படத்துக்கு நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து படங்கள்லாம் அவர் எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் குறிப்பாக சந்தோஷ் பிரதாப் கேரக்டரை வச்சு அவங்க பண்ண அந்த ட்விஸ்ட்லாம் வந்து நீட்டாகவே இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ட்விஸ்ட்டை வந்து நீட்டாக வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த படம் பார்க்குறப்ப ஒருவேளை இந்த படத்தில் வந்து லெஜண்ட் சரவணனுக்கு வந்து வேறு யாராவது ஆக்டர் நடிச்சிருந்தாங்க அப்படின்னா மேபி இந்த படம் வந்து நிறையா வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருந்திருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து அமைஞ்சிருந்தது. அந்த அளவுக்கு ஒரு நீட்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் மூவிஸ் வந்து எந்த ஆக்டர் நடித்தாலும் வந்து நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பார்க்குறப்போ உங்களுக்கு போர் அடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். அண்ட் மற்றபடி இந்த படம் வந்து மஸ்ட் வாட்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அது உங்களோட காலிலே விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மஸ்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி என்னால் ரெக்கமெண்ட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் இது வந்து மோசமான படம் அப்படிங்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியல. ஸோ அது வந்து உங்களோட டிசிஷனில் வந்து நான் வந்து விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.